நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து வேத புஸ்தகங்களை படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கிற இந்த மேலான வாய்ப்புக்காக கிருபைக்காக அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நம்ம எரேமியா புஸ்தகத்திலிருந்து பெரிய பேசேஜஸ் படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படத்தக்கதாக நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய மத்தியில் இருக்கிற ஜோசப் துரைராஜ் அவங்க வெள்ளூர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களுடைய வாஞ்சைக்காக அவங்களுடைய உற்சாகத்திற்காக அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப நம்மளை ஜெபத்தில் நடத்துவாங்க ஜோசப். ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையில இவ்விதமாக நாங்கள் கூடி வரவும் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய வேத வாக்கியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நாங்கள் படித்த வேத வசனங்களையும் தெரிந்த வேத வசனங்களையும் ஆண்டவரே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டாக ஆண்டவரே அங்குள்ள கான்டெக்ஸ்டாக ஆண்டவரே இன்னும் நாங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டியபடி விளங்கிக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த அருமையான நாட்களுக்காக இந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் எரேமியாவின் புஸ்தகத்தை படிக்க ஆண்டவர் கொடுத்து வருகிற கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் படிக்கிற இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிட்டார். எரேமியாவின் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நீர் அவரை அழைத்து, நான் உன்னை கொண்டு உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்றெல்லாம் நீர் எரேமியாவை அழைத்து உற்சாகப்படுத்தி அவரை பயன்படுத்தினதற்காக துதிக்கிறோம். அவருக்கு நீர் கொடுத்த அநேக ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்ரூட் பண்ணவும் பிடுங்கவும் நாட்டவும் கட்டவும் அவரை கொண்டு நீர் செய்த நிறைவேற்றின ஊழியத்திற்காக நன்றி. ஆண்டவரே அவர் அநேக நாட்கள தன்னந்தனிமையாக இருந்து ஆண்டவரே பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானத்தையும் பொருட்படுத்தாமல் உங்களுடைய ஊழியத்தை செய்தார். அதற்காக உண்மை துதிக்கிறோம். அவர் எடுத்துக்கொண்ட ஊழியத்தினுடைய ரிஸ்குகளுக்காக உண்மை துதிக்கிறோம். அப்பா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ஊழியமும் எரேமியாவின் ஊழியத்துக்கு ஒப்பாக இருந்தது என்று ஏற்பாட்டிலே நாங்கள் படிக்கிறோம். இந்த நாட்களில் வாழ்கிற நாங்களும் எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிற நாங்கள் அவைகளை பிரதிபலிக்க உமக்காக பாடுகளை சகிக்க எங்களுக்கு கிருபை தாரும், எங்களை ஆயத்தமாகும். இந்த நாட்களிலே கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அநேக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உங்களுடைய கிருபைக்காக உங்களுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம். இன்னொரு 3rd வேவ் வந்தால் இன்னும் மோசமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, அலைகளின் கொந்தளிப்பை அமர்த்துகிறவரே, ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த அலையை அமர்த்தித்தார். எங்கள் தேசத்தின் மீது கிருபையாயிரும். எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றும் மன்னித்து நாங்கள் எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே எங்கள் நிமித்தமாக இந்த தேசம் பாதிக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும். தேசத்தின் மேலும் உடைய கிருபையை வருஷிக்க பண்ணும். இந்த ஸ்டடியா இருக்கிற அருமையான பெல்லியானனுக்காக நன்றி. அவரை அபிஷேகத்தை உபயோகப்படுத்தும். அயராது உழைத்து எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொடுக்கிற இந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்தார். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதுக்கு துணையாய் நின்று சப்போர்ட்டிங் டீமுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஸ்டடிக்கு வந்து கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் கேட்கிற காரியங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும். தமிழ், ஆங்கிலம் மற்றும் யூடியூப் வழியாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கிருபை இருப்பதாக. துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you so much. கடந்த 3 நாட்களாக நம்ம பார்த்த காரியத்தை நம்ம வேகமா பார்த்து விடுவோம். எரேமியா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையை குறித்தும் அவருடைய ஊழியங்களை குறித்தும் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில நிமிஷங்கள் அதனுடைய பின்னணியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டதை நம்ம இந்த எரேமியா புஸ்தகத்துல படித்து வருகிறோம். அதோடு கூட அவர் கொடுத்த அந்த ஒரு 12 மெசேஜஸ், பல இடங்களிலே அவர் கொடுத்த 12 மெசேஜஸ் 23 ஆண்டு காலத்துல அவர் கொடுத்த செய்திகளை கோர்வையாக
நம்ம 25 அதிகாரங்களை பார்க்கிறோம். அதுதான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதை பார்க்கும் பொழுது தேவனுடைய அந்த கிருபையின் சத்தமும் காணப்படுகிறது. என்னதான் ஒரு எச்சரிப்பை கொடுத்து நான் உங்களை அழித்துருவேன் சொல்லி சொன்னாலும் கூட, இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது நீங்க திரும்பினீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்றத ஆண்டவர் நிறைவேற்றினதாக நம்ம பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அவர் நிறைவேற்றினதாக பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். அதாவது இவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் கடைசி வரைக்கும் கிருபை பாராட்டுகிறாரேன்னு சொல்லிட்டு எரேமியாவுக்கே ஒரு பெரிய சந்தேகம் வர அளவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நேற்று பார்க்கும் பொழுது 4 கண்ணோட்டத்துல பார்த்தோம். முதலாவது தேவனை மையமாக வைத்து அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை பார்த்து, அவருடைய வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை பார்த்து நம்ம முதலாவது தியானித்தோம். அதோடு கூட எரேமியா தேவனுடைய தாசன், அவருடைய இவ்வளவு உறுதியான அழைப்போடு கூட நல்ல வாக்குத்தத்தங்களோடு கூட இருந்தாலும் கூட அவருக்கு இருந்த சோர்வையும் நம்ம குறித்து பார்த்தோம். அவருக்கு இருந்த எல்லா சவால்கள் மத்தியிலே அவர் எப்படி தைரியமா இருந்தார் என்பதையும் நம்ம பார்க்க முடிந்தது. ஆனா நேற்று பார்க்கும் பொழுது அந்த யோபுவை போல அவரும் குறிப்பிட்டு சொன்ன வார்த்தையை கேட்கும் பொழுது ஆச்சரியமா தான் இருக்கிறது. ஆனா அவ்வளவு தூரத்துக்கு தேவனாலே வல்லமையான விதத்துல உபயோகிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல சோர்ந்து போனார். அதனால நம்ம முன்னால பேசி கொண்டிருக்கிறோம். He is a real man. அதாவது ஒரு ஏஞ்சல் கிடையாது. நம்ம அவரோட ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா அவரை போல ஜெபத்துல, அவரை போல விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். பீப்புளுடைய ரெஸ்பான்ஸ் என்றதை நம்ம பார்த்தோம். தலைவர்களுடைய அஜாக்கிரை தன்மை மட்டுமல்ல, அவங்களுக்கு இருந்த எரேமியா மேல இருக்கிற கோபம், அதாவது உண்மையை கேட்கிறதுக்கு முடியாதபடிக்கு இருக்கிற காரியம். இன்றைக்கும் அதே சவால் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தலைவர்கள் உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுடைய விருப்பத்தின்படி காரியம் நடந்தா போதும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் பேசுவாரான்னு சொல்லிட்டு காத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது நம்ம பொலிட்டிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் தலைவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அது ஒரு பொருந்தும் என்றதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு ஒரு புதிதான பகுதிக்குள்ளா கடந்து போகிறோம். 26ஆம் அதிகாரத்திலிருந்து 45ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம 2வது மெயின் ஹெட்டிங்ல நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு அதுல முதல் பகுதியை வாசிக்கிறோம். ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ்ல, அதாவது 12 மெசேஜஸ் கொடுத்த பிறகு நடைபெற்ற ஒரு சில சம்பவங்களை எரேமியா சரித்திரபூர்வமாகவும் எழுதுகிறார். அதே நேரத்துல தேவன் கொடுத்த வார்த்தைகளாகவும் எழுதுகிறதாக நம்ம வாசிக்கிறோம். அது 2 பிரிவா நம்ம பிரிக்கலாம். 4 அதிகாரங்கள் நம்ம பிரிச்சோம்னு சொன்னோம்னா, முதல் 4 அதிகாரங்களிலே எரேமியாவுக்கு காணப்பட்ட கான்ஃபிளிக்ஸ், அவருக்குள்ள அந்த இருந்த எண்ணங்கள், அதை நம்ம கண்டிப்பா பார்த்து ஆகணும். அவருக்கு வந்த சவால்களை எப்படி சந்திச்சார், அவருடைய அந்த கான்ஃபிளிக்ட் ஃப்ரம் அவுட் சைட் அண்ட் விதின் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து எரேமியா புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம பார்க்க வேண்டியது 30ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதி. ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய நம்பிக்கை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளுக்கு இதுல மட்டும் யூனிக்னு சொல்ல முடியாது. காரணம் எல்லா தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலும் அவ்வளவு தூரத்துக்கு எச்சரிப்பை கொடுத்த பின்பு ஒரு ரெஸ்டரேஷனுக்கு பற்றி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓசியா நம்ம படிக்கும்போது பார்த்தோம். 13 அதிகாரங்கள் பேசிட்டு கடைசி 14ஆம் அதிகாரத்துல ஒரு ரெஸ்டரேஷனை குறித்து அவர் பேசுறதை நம்ம பார்க்கலாம். ஆமோஸ் அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் பாரத்தோடு கூட ஆமோஸ் மூலமாக தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொன்ன பிறகு 9ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துக்கு பின்பாக தேவன் ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுத்ததாக நாம் பார்க்கலாம். இங்கேயும் அந்த நம்பிக்கையின் செய்தி இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். டாக்டர் காட்வின் அழகாக சொல்லுவாங்க, தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல 10% தான் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய செகண்ட் கம்மிங்கை குறித்து அப்படிலாம் பார்க்கணும்னா அது ஒரு 10% தான். 90% ஆஃப் த ப்ராஃபசிஸ் எப்படி இருக்குதுன்னா இமீடியட் ஃபியூச்சர்ல நடக்க போற காரியங்கள். இப்போ எரேமியாவோட காலத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இமீடியட்டா நடக்க போறது, 70 வருஷத்துக்குள்ள நடக்க போறதுன்னு சொல்றதையே அவர் ஸ்பெசிபிக்கா இயர் சொல்லியே சொல்றாரு. ஸோ நாட் ஒன்லி 70 இயர்ஸ், அதை தொடர்ந்து இருக்க போற நாட்களில இந்த போஸ்ட் எக்ஸலிக் டேஸ்ல நடக்க போற காரியங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார்.
அதை வந்து நம்ம ப்ராபஸின்னு சொல்லும் பொழுது ஃபோர்த் டெல்லிங் சொல்லுவோம். அடுத்து இன்னொரு ஃபோர்த் டெல்லிங் என்னன்னா, இயேசுவானவருடைய வருகை, மேசியாவுடைய வருகைக்கான ஒரு காரியத்தையும் பார்க்க முடியும். இந்த பகுதியில நம்ம கிளியரா பார்க்கலாம். நியூ கவர்னன்ட் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த புதிய உடன்படிக்கை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சில காரியங்கள் எற்றுக்கம் ஃபியூச்சர்ல நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புத்தகங்களை படிக்கும் பொழுது அவங்களுக்கு எச்சரித்து கொடுத்த வார்த்தைகள் மிக முக்கியம். சோ ப்ராஃபட்ஸ் சொன்ன உடனே இந்த காலத்துல சொல்றது போல ஃபியூச்சர்ல நடக்க போற காரியங்களை ப்ராஃபஸியா சொல்றாங்கன்னு சொல்றது மட்டும் கிடையாது. அந்த காலத்துல வாழக்கூடிய மக்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையையும் எச்சரிப்பையும் நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி எச்சரிப்பை கொடுக்கிற சிச்சுவேஷன்ல அவர் பேசக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பாகவே நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அந்த நாட்களுக்கு கொடுத்த செய்தியை ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நம்ம மறந்தே போகக்கூடாது. அது எரேமியா புத்தகத்துல அதிகமாக நம்ம உணர வேண்டியது. அப்படி பேசும் பொழுது இந்த 4 அதிகாரங்கள் அதிகமான ரெஸ்டரேஷனை பற்றி பேசுகிறது. எப்படி நம்ம ஏசாயா தீர்க்கதரிசனத்துல நிறைய அதிகாரங்கள் அப்படி வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடிய அதிகாரங்களா இருந்ததை நம்ம பார்க்கிறோமோ, அதே போல எரேமியால இந்த 4 அதிகாரங்களும் மிக முக்கியமான அதிகாரங்களா காணப்படும். அதுல ஒரு அதிகாரம் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். முழுதுமா வாசிக்க முடியாது. 32ஆம் அதிகாரம். அதற்கு நான் கொடுத்திருக்கிற டைட்டில் என்னன்னா, கடினமான காலத்திலும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். ஒரு நம்பிக்கையோடு கூட தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்த ஒரு காரியத்தை 32ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நம்முடைய மத்தியில இருக்கிற சகோதரி வந்தனா அவங்க இந்த பேசேஜை வாசிக்க போறாங்க. அவங்க she is working for a software company in Chennai. ஆனா இப்போ work from home திருநெல்வேலியில இருந்து இருக்காங்க. she is an engineer. சிஸ்டர் வந்தனா. எரேமியா 32ஆம் அதிகாரம் 1 முதல் 15ஆம் அதிகாரம் வரை. நேபுகாத்நேசரின் 18ஆம் வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அப்போது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறான், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தையருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படுவான். அவன் வாய் இவன் வாயோடு பேசும், அவன் கண் இவன் கண்களை காணும். அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான். நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தையரோடு யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் இதோ உன் பெரிய தகப்பனாகிய சாலூமின் குமாரன் ஹானமேயில் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை வாங்கிக்கொள், அதை கொல்லுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்தென்று சொல்லுவான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய ஹானமேயில் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்திற்கு வந்து, பென்னியமின் நாட்டுக்கு ஆனதோத் ஊரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கி கொள்ளும், சுதந்திர பாதியம் உமக்கு உண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கி கொள்ளும் என்றான். அப்போது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டான். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய ஹானமேயின் கையில் நான் அந்த ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலைய கரியமாக 17 சேக்கலிடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். நான் பாத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தாரசையில் நிறுத்தி கொடுத்த பின்பு, நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிராய பத்திரையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய ஹானமேலுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவற்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்து எல்லா யூதர்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை மசேயாவின் குமாரனாகிய தெரியாவின் மகனாக பாரக்கினிடத்தில் கொடுத்து,
அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் பாரூக்கை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிராய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். Thank you so much, Devandana. Thank you so much for that wonderful reading. 26ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா, 2ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதியில எரேமியா கொடுத்த 12 செய்திகளை வித்தியாசமான தலைப்புகளில நம்ம படித்து வந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து 26ஆம் அதிகாரத்திலும் அந்த செய்தி கண்டினியூ பண்ற மாதிரிதான் பார்க்கிறோம். ஆனா அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி என்ன என்பதுதான் 26ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 7ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுதே அதை நான் கோட் பண்ணேன். 7ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது 26ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது நம்ம பார்க்க போறோம்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம 7ஆம் அதிகாரத்தையும் நம்ம கண்டிப்பா ரெஃபர் பண்ணிதான் ஆகணும். இந்த 26ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவும் ஆகிய யோயாக்கிமுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரயாணத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வருகிற யூதருடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு, ஒரு வார்த்தையையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்துல அதே தான் நம்ம பார்க்கிறோம். அவங்க மக்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வர்றாங்க, அவங்கள பார்த்து நீ சொல்லு என்ற வார்த்தையை தான் இங்கேயும் நம்ம திரும்ப வாசிக்க பார்க்கிறோம். அவர்கள் செய்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்க தீங்கு நான் மனசாவப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவர்கள் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள் சொல்லிட்டு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பதான் எதிர்பார்க்கிறார். இந்த யோசியா ஒரு நல்ல ராஜா. அவருடைய 13வது ஆண்டுலதான் எரேமியா ஊழியத்தை நிறைவேற்ற துவங்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். அதன் பின்பு ஒரு ராஜாவுமே உருப்படியான அல்லது தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு ராஜாவா இல்லாம இருந்தாங்க. ஆனாலும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் கிடைக்காதா சொல்லிட்டு மக்கள் மத்தியில் இருக்காதா என்று காத்திருக்கிறதாக நாம் பார்க்கலாம். நான் இந்த ஆலயத்தை சிலோவை போலாக்கி அந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அவங்க கீழ்ப்படியாத பட்சத்துல நான் கண்டிப்பாகவே அவங்களுடைய தேசத்தை, அவங்களுடைய பட்டணத்தை நான் கெடுத்து போடுவேன் தான் அவர் சொல்றதாக நம்ம பார்க்கலாம். ரைட். இந்த காரியத்தை அவர் சொல்லி முடிச்ச உடனே முன்னாலே 7ஆம் அதிகாரத்துல இருந்து பாக்குறோம். அவர் ஆலயத்துக்கு முன்னால இருந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு, இப்பவும் பிரசங்கம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கிற இடத்தை முடிச்ச உடனே எரேமியா இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே சொல்லும் பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் கேட்டார்கள். அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே அதை கேட்டிருக்காங்க. சகல ஜனங்களும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவர்களை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த பொழுது சகல ஜனங்களுக்கும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து நீ சாக வேண்டும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா they have decided to kill him. அதனாலதான் ஜோசப் ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவருடைய ஊழியத்தையும் எரேமியாவுடைய ஊழியத்தோடு கம்பேர் பண்ணி பேசுவதனுடைய காரியம், நீ சாக வேண்டும் சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நான் தேவனுடைய குமாரன் சொல்லி அவர் சொன்னதை அவங்களால கேட்கவே முடியல, நீ கண்டிப்பா சாக வேண்டும் சொல்றாங்க. இங்க எரேமியா தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நீ கண்டிப்பா சாக வேண்டும் சொல்றாங்க. ஆனா ஒரேதான் எச்சரிக்கையா மட்டும் சொல்லல, கிருபையின் வார்த்தையும் சொல்றாரு, நீ மனம் திரும்பு, நீங்க வாங்கன்னு சொல்ற அழைப்பையும் அவர் கொடுத்தாலும் கூட அவர் சொன்ன ஒரு பெரிய செய்தி என்னன்னா, நீ இங்க தங்காத, பாபிலோனர் உங்களை அடிச்சுட்டு போகும்போது நீங்க போயிருங்கன்னு சொன்ன ஒரு செய்தி அவங்களால தாங்கவே முடியல. காரணம், அங்க இருக்கிற அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் நம்மளுடைய ஆலயம் எங்க இருக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க இருக்கிறது, அதனால ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு பேசி கொண்டிருந்ததை நம்ம அறிகிறோம். அது ஒரு பெரிய ஒரு ட்ரிக்கியான ஒரு சப்ஜெக்ட்.
ஆண்டவருடைய ஆலயம் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிரசனம் இருக்கும் பொழுது எப்படி அந்த மக்கள் அழிந்து போக முடியும்? ஆனா அவங்க வாயளவுக்கு ஆண்டவர் ஆண்டவன் சொல்றாங்க, ஆலயம் ஆலயம் சொல்றாங்க. ஆனா இருதயத்திலோ ஆண்டவர் விட்டு தூரத்தமா இருக்கிறாங்க. சோ ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்முடைய திருச்சபையின் மக்களுடைய வாழ்க்கையில அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வெளிப்பிரகாரமா நம்ம என்னெல்லாம் செய்யலாம், உபவாசித்து ஜெபம் பண்ணலாம், மற்றபடி இது செய்யறோம் அதை செய்யறோம்னு சொல்லலாம். ஆனா உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனம், ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம நேசிக்கக்கூடிய காரியம், மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் விட்டோம்னு சொன்னோம்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நீதியையும் நியாயத்தையும் தான் அவர் எதிர்பார்க்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை கடைசி வரைக்கும் கொன்றுவிடணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை அவரோட கூட இருக்க நம்ம பார்க்கலாம். 17ஆம் வசனத்துல ஒரு ஷிஃப்ட் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். தேசத்திலே மூப்பரானவர்களில் சிலர் எழும்பி சபையாகிய ஜனங்களை நோக்கி, so it is God's doing, God's provident protection. எரேமியா அவங்க கொண்டு போட்டிருந்துக்கலாம். நிறைய பேர் வேதத்துல பார்க்கிறோம், சரித்திரத்திலையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்துல மக்கள் அவங்க பிடிச்சு அவங்க கொண்டு போட்டதை நம்ம பார்க்கலாம். ஆனா அவங்களாவே அந்த மக்களிலே ஒரு சிலர் எழும்பி யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில், எசேக்கியாவின் நாட்கள் நம்ம ஏசாயோட காலத்துல வாசிக்கிறோம். அவன் நல்ல ஒரு ராஜாவாக இருந்தார். அந்த காலத்துல மீகா தீர்க்கதரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண்மேடாக போகும், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டியுள்ள மேடுகளாய் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். அவனை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொண்டு போட்டார்களா? ஒரு பெரிய ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இட்ஸ் நாட் ஹேப்பன் ரீசென்ட்லி. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அப்படி ஒரு தீர்க்கதரிசி மண்மேடாக போகும்னு சொல்லும் பொழுது அவனை கொண்டு போட்டாங்களா? அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா? அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் சொல்லியிருந்த தீங்கை மனஸ்தாபப்பட்டார். இப்பொழுதும் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வரப்பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவரை கொல்றதுனால நம்ம அப்படிப்பட்ட ஒரு மகா துரோகத்தை அல்லது இரத்த பழிய நம்ம எடுக்கிறோமே என்று ஒரு சிலர் எழும்பி நின்று சொன்னதாக நம்ம பார்க்கலாம். சோ எரேமியா ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார், தெளிவாக செய்தியை கொடுக்கிறார். ஆனா மக்களும் சரி தலைவர்களும் சேர்ந்து அவர் கொல்லணும்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆனா கடைசி பகுதியில ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். உரியா என்ற ஒரு மனுஷனும் கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனாய் இருந்தான். அவன் எரேமியாவின் வார்த்தைகளுக்கு சரியாக இந்த நகரத்திற்கும் இந்த தேசத்திற்கும் விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்னான். சோ நம்ம உரியாவை குறித்து அதிகமா நம்ம வாசிக்கல. உரியான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை குறித்து அவர் எரேமியா காலத்துல இதே மாதிரி எரேமியா சொன்ன மாதிரியே சொல்லியிருக்கிறார். ஆனா அவருடைய ப்ராப்ளத்தை பாருங்களேன். யோயாக்கீம் ராஜாவும் அவனுடைய சகல பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களும் அவன் வார்த்தைகளை கேட்ட பொழுது ராஜா அவனை கொண்டு போடும்படி எத்தனித்தான். அதை உரியா கேட்டு பயந்து ஓடி போய் எகிப்திலே சேர்ந்தான். எரேமியாவும் இருக்கிறார். எரேமியாவும் இதே காலகட்டத்திலாம் பிரசங்கம் பண்றாரு. அவருக்கும் பயங்கர பிரச்சனைகள் நம்ம அறிந்திருக்கிறோம். உரியாவுக்கும் உண்மையான வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தீர்க்கதரிசியா இருக்கிறார். ஆனா அவர் பயந்து போய் ஓடி போய் எகிப்திலே போயிருக்கான்னு சொல்லி பாக்குறோம். ராஜா போய் எகிப்துக்கு ஆள் அனுப்பி அவனை கூட்டிட்டு வர சொல்லி அவனை கொண்டு போட்டுறாங்க. சோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்போ ஏன் ஆண்டவர் காப்பாத்தலன்னு சொல்லக்கூடாது. எரேமியாவுக்கு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கிறத நம்ம பாக்குறோமே, ஆனா உரியாவுக்கு ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடாது. அதே சமயத்துல உரியாஸ் பேட், அவனுடைய கமிட்மெண்ட் கம்மி, எரேமியாவோட கமிட்மெண்ட் ஜாஸ்தின்னு சொல்லவும் கூடாது. ஆனா அவன்கிட்ட காணப்பட்ட ஒரு தவறான ஒரு காரியம், the safest place is being in the center of God's will. நான் முன்னாலே இந்த கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் இருக்குன்னா அது தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருப்பதுதான் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்மளா பிளான் பண்ணி எகிப்துக்கு போய் அங்க போய் தப்பிச்சுக்கலாம், இந்த ராஜா ஒண்ணும் செய்ய முடியாது
அங்க பெரிய கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு அங்க போய் நம்ம இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தோம்னு சொன்னோம்னா we are away from God's will. தேவனுடைய சித்தத்தை விட்டு நம்ம போகிறோம். எங்க போனாலுமே, உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு போனாலுமே ஆண்டவருடைய பனிஷ்மெண்ட் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அது ஆகும் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல கடைசி வசனம் மிக அருமையான ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த ஈவினிங் அதை நான் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆகிலும் எரேமியாவை கொல்ல ஜனங்களின் கையில் ஒப்புக்கூடாதபடி சாப்பானுடைய குமாரனாகிய ஆகிகாம் அவனுக்கு சகாயமாய் இருந்தான். தட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் எக்ஸாம்பிள். உரியாவை ராஜா கொண்டு போடுறாரு, ஆனா ராஜா கையில இருந்து காப்பாத்துறதுக்கு அங்க ஒரு மனுஷன் இருந்தான்னு சொல்லி பாக்குறோம். அவனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கமெண்டேட்டர்ஸ் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. ஐ வாஸ் சோ த்ரில். இந்த ஸ்லைடை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த அவர் யாருன்னு சொன்னா சாப்பானுடைய குமாரன் சொல்லி போட்டிருக்கிறது. நமக்கு டைம் இல்லை, அதனால ஐம் ஜஸ்ட் ரெஃபரிங். நீங்க டைம் எடுத்து இந்த பேசேஜை படிச்சீங்கன்னா யூ வில் பி எக்ஸைட்டட். இந்த சாப்பான் யாருன்னா, யோசியா ராஜாவா இருக்கும் பொழுது அவர் அந்த ஆலயத்தை சுத்திகரிக்க சொல்றார். அந்த ஆலயத்தை சுத்திகரித்து பண்டிகை எல்லாம் கொண்டாடணும்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது, அப்பொழுது 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். அப்படி அவங்க சுத்திகரிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போனவர் இந்த சாப்பான். Thank God. அவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்துட்டு போன பிறகு அவருடைய பையன் ஆகிகீம், அவர் ஒரு உண்மையுள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய ஒரு குடும்பத்துல ராஜாவுக்கு பக்கத்துல இருந்து எரேமியாவை காப்பாத்தினதாக நம்ம பார்க்கிறோம். அதோட முடியல. 36ஆம் அதிகாரத்துல நம்ம நாளைக்கு நம்ம படிக்க போறோம். இந்த ஆகிமுடைய ஒரு சகோதரன், அவரை பற்றி நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா அவரும் அது மாதிரி ஒரு தலைமைத்துவம் பொறுப்பெடுக்கக்கூடிய நபரா இருந்திருக்கிறார். அவருடைய பையன், தட் மீன்ஸ் சாப்பானுடைய பேரன். 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவரை பற்றி போட்டிருக்கோம். 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கிறதுனால டைம் இல்லை. சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியாவின் மகன் மிகாயா அந்த புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் வாசிக்க கேட்ட பொழுது, அவங்க தாத்தா தேவனுடைய வார்த்தைய இதுல இருந்து எடுத்து, ஆலயத்துல இருந்து எடுத்துட்டு போய் ராஜாவுக்கு வாசிச்சு காண்பித்து, அது நிமித்தமாக தான் ஒரு பெரிய எழுப்புதல் யோசியாவுடைய காலத்துல வந்துச்சுன்னு சொல்லி பாக்குறோம். அவருடைய பேரன் இன்னைக்கு பாருக் மூலமாக வாசிக்கப்பட்ட வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை, எரேமியாவை கொடுத்த வார்த்தையை கேட்டுட்டு அவருடைய பேரன் மிகாயா வேகமா போகிறான். போய் தலைவர்களை பாக்குறான். 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்குது. அவங்க எல்லாம் தலைவர்கள் உட்கார்ந்து ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. we do not know what is his age. அவனுடைய ஏஜ் எவ்வளவுன்னு சொல்லி போடல. மிகாயா எவ்வளவு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாலிபனா தான் இருந்திருக்க முடியும். எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவும் மற்ற தலைவரும் இருக்கிற இடத்துல போய் அதை கொடுத்து பேசுனதாக நாம் பார்க்கிறோம். தட்ஸ் a very powerful story. அது மட்டும் அதோட முடியல. 39ஆம் அதிகாரம் 13-14 வாசிச்சு பார்த்தோம்னா அங்க இன்னொரு பேரனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. அந்த சாப்பானுடைய இன்னொரு பேரன். 13-14 வாசிக்கிறேன். அப்படியே காவல் சேனாதிபதியாகிய நெபுசரான் ராப்சீஸ் அவங்கள என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் எரேமியாவை காவல் சாலையின் முற்றத்திலிருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவனை சாப்பானுடைய குமாரனாகிய ஆகிப்பின் மகனான கெதலியாவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்படியே அவன் ஜனங்களுக்குள்ளே தங்கியிருந்தான். இத வாசிக்கும் பொழுது பயங்கர ஆச்சரியமா இருக்கிறது. சோ ஒரு நபர் எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நேசிச்சார்னா, ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிச்சார்னா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தார்னா, ஆண்டவர் தலைமுறையாக நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது இன்னைக்கு சாப்பானுடைய குடும்பத்துல நம்ம பார்க்கலாம். டேக் டைம். நான் சொல்றது கொஞ்சம் தான். இதை வச்சே நீங்க பாத்தீங்கன்னா ஐ வாஸ் so much excited சாப்பானுடைய குடும்பத்தை பற்றி. இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்கள் அப்படிதான் இருக்கணும். ஏதோ நான்
ஒழுங்கா இருந்துச்சுன்னா போதும், நான் வந்து அதாவது சாட்சியா இருந்துட்டேன்னா போதும், இருக்கக்கூடாது. யோசுவாவை போல சொல்லணும், நானும் என் வீட்டாருமாம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைங்க, ஒரு பையன் மட்டும் கிடையாது, எல்லா பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இப்படி சாட்சியா இருப்பார்களானால் எவ்வளவு மகத்தான ஒரு காரியம். இன்னைக்கு மாலை வழியில அதை கண்டிப்பா நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். வேகமாக போலாம். அடுத்த பகுதிகள் 27, 28 அதிகாரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, நீ இந்த கொடுத்த செய்தியை கொடுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க உன்னை பிடிச்சிட்டு போறாங்க, பாபிலோனியர் உன்னை பிடிச்சிட்டு போறாங்க, மற்ற தேசத்தின் மக்களையும் அவங்க பிடிச்சிட்டு போவாங்க, அதே போல யூதாவையும் அவங்க பிடிச்சிட்டு போவாங்க. அதுக்கு கண்டிப்பாகவே ஒத்துக்கொள்ளணும், அது போவது வேணும் என்ற செய்திய 27ஆம் அதிகாரத்துல முழுவதுமா வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது திரும்பமாக கள்ளத்தீர்க்கதரிசிகள் வருகிறாங்க. 22ஆம் வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன் சொல்லிட்டு இந்த அனனியா என்கிற தீர்க்கதரிசி ப்ராஃபஸி சொல்றார், இல்ல பாபிலோனுடைய யோக், பாபிலோனிய வந்து நம்ம தாக்கக்கூடியது வந்து உடைச்சு போட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு பொய்யான காரியத்தை சொல்வதாக நம்ம பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் கிளியரா சொன்னது என்னன்னா, இப்போ பெஸ்ட் திங் நீங்க பாபிலோனுக்கு போறதுதான். நம்ம நேற்று கடைசியா பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம், நீங்க தங்காதீங்க, இங்க தங்குனீங்கன்னா உங்க ராஜாக்களோட சேர்ந்து நீங்க அழிஞ்சு போவீங்க, நீங்க பாபிலோனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னதை 27, 28ஆம் அதிகாரங்களில் பார்க்கிறோம். 29ஆம் அதிகாரம் கண்டிப்பாகவே நம்ம நேரம் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். காரணம், இந்த அதிகாரத்துல இருந்தா நிறைய பேர் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுவாங்க. 11ஆம் வசனம் இருக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம் எல்லாருமே நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்களுமே மற்றவங்களுக்கு கொடுத்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கான நினைவுகளே சொல்லி ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வாக்கு தத்தம் சொல்லிட்டு, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு இன்னும் தங்களுடைய ஸ்டடீஸை குறித்து யோசிக்கும் பொழுது, அவங்களுடைய ஜாபை குறித்து யோசிக்கும் பொழுது, அவங்களுடைய மேரேஜை குறித்து பார்க்கும் பொழுது, we love to give this verse. எரேமியா 29:11 பல சூழ்நிலைகளை கொடுத்துக்கு நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் எந்த சூழ்நிலையில அது கொடுக்கப்பட்டுச்சுன்னா, தேவனுடைய ஜனம் பாபிலோனுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் செய்தி தான் இந்த செய்தி. அப்படி சொல்லும் பொழுது இந்த பாசேஜ் படிச்சு பார்த்தோம்னா, 4ஆம் வசனத்தெல்லாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், அதே மாதிரி 7ஆம் வசனத்திலே இருக்க நீங்க பார்க்கலாம், இது ஆண்டவர் தான் அனுப்பியிருக்கிறார். இட்ஸ் நாட் தட் ஏதோ பாபிலோன் ராஜா பிடிச்சிட்டு போயிட்டான் அல்லது நாங்க பாவம் செய்து போயிட்டோம்னு சொல்றதுல, God is in action. யோசேப்பை பற்றி நம்ம படிக்கும்போது பார்த்தோம், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை வந்து நீங்க விற்று போட்டீங்கன்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் தான் என்னை கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு யோசேப்பு பிற்காலத்துல சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இங்க இப்பொழுதே ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் தாயா இவங்களை வந்து ஒப்பு கொடுத்தேன், பாபிலோன் கையில ஒப்பு கொடுத்தேன், அங்க போயிருக்காங்க, அவங்களுக்கு நீ கடிதம் எழுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறத பார்க்கலாம். அதோடு கூட நீங்க போன இடத்துல அங்க நன்மையான காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்றாரு. நீங்க போய் அங்க உட்காந்து அழுதுகிட்டே இருக்காதீங்க, ஐயோ நாங்க பாவம் செஞ்சதுனால நாங்க இப்போ அடிமைத்தனத்துக்கு வந்துட்டோமே சொல்லிட்டு சொல்லாதீங்க. தென் அந்த தேசத்துல இருக்கிற நல்ல காரியங்கள் குறித்து எதுவும் செய்யாதபடிக்கு போகாதீங்க. அங்கு நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரரும் பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திலும் புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி, அதாவது யூ மல்டிப்ளை தேர் என்று அவர் ஆண்டவர் சொல்றார்.
ஆனா கண்டிப்பா நமக்கு ஒரு சங்கீத ஞாபகம் வரும். சங்கீதம் 137 வாசிக்கும் பொழுது பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் என்ற ஒரு பாடல் நமக்கு ஞாபகம் வருது. நாங்க பாபிலோன்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது எப்படி நீங்க எங்களை அந்த பாடலை எருசலேம்ல பாடின பாடலை நீங்க பாட சொல்றீங்க, நாங்க முடியவே முடியாது, எங்களுடைய இசைக்கருவிகள் எல்லாம் நாங்க தூக்கி வச்சிட்டோம், நாங்க பாட மாட்டோம்னு சொல்லி சொல்றது. அதை நம்ம இங்க கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பாடல் தேவனை துதித்து ஆலயத்துல பாடக்கூடிய ஒரு பாடல்கள். இப்பொழுது நான் வேற தேசத்துல இருக்கும் பொழுது நான் பாட முடியாதுன்னு சொன்ன ஒரு காரியம். ஆனா இங்க ஆண்டவரை எரேமியா மூலமாக எழுதி கொடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். சோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஆனா ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ல எல்டி ஜெயச்சந்திரன் இந்த பேசேஜ் எடுத்து எக்ஸ்போசிட்டிவ் சர்மன் கொடுத்தாங்க. இஸ்ரவேல் ஜனத்திற்கு அந்த பேசேஜ் எப்படி பொருந்தும், இன்னைக்கு ஒரு செக்குலர் நேஷன்ல இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடிய நமக்கு இந்த பேசேஜ் எப்படி ஒப்பிடலாம்னு சொல்லிட்டு அண்ணன் பேசினாங்க. That was a powerful message. So we are not the citizens of this world. ஒருவேளை இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சிருப்போம், பாஸ்போர்ட் வச்சிருப்போம், ஆனா we are all citizens of heaven. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் இங்க இருக்கும் பொழுது என்னுடைய தேசத்தின் நலனுக்காக நான் கரிசனை கொள்ள வேண்டும் என்பதுல ஒரு மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. நாளைக்கு தமிழ்நாட்டுல ஒரு புது கவர்மெண்ட் வரப்போகிறாங்க. இன்னைக்கே மினிஸ்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. ரைட், ஐ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அது யாரா இருந்தாலும் சரி, ஐ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரே ஃபார் த லீடர்ஸ் அண்ட் டு see the welfare of my nation. என்னுடைய தேசம், என்னுடைய தமிழகம், என்னுடைய மாவட்டம், என்னுடைய பட்டணம் என்று சொல்றதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். சோ அதை மறந்துடாதீங்க. We are not of this world, but we are in this world. அதை நம்ம எப்பவுமே யோசித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தேசம் பரலோகம் தான். ஆனா இப்போ ஆண்டவர் இங்க வைத்திருக்கும் பொழுது, பாபிலோன்ல வைத்திருக்கிறது போல, ஒருவேளை 70 வருஷம், மிஞ்சி போனா 80 வருஷம், அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்றாரு. அப்படிப்பட்ட வாழ்கிற இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது இங்கு சந்தோஷமா வாழ வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். அப்பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம உரிமை பாராட்டி தைரியமா சொல்லலாம். ஆண்டவர் நமக்கு நலமான காரியங்களை வைத்திருக்கிறார், நல்ல வார்த்தைகளையே அவர் நிறைவேற்றுவார் என்று 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து, அப்பொழுது நீங்கள் கூடி என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் செய்வீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பாபிலோன் தேசத்துல தன்னுடைய மக்களை எப்படி பெருக செய்ய போகிறார் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்வதாக நாம் பார்க்கலாம். அதை தொடர்ந்து உடனடியாகவே நாம் பார்த்தோம்னா கள்ளத்தீர்க்கதரிசிகள். இது ட்ரூ ப்ராஃபட் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனா கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி சொல்லக்கூடிய ஒரு காரியம்னா, இதோ நான் பட்டயத்தையும் பஞ்சயத்தையும் கொள்ளை நோயும் அவர்களுக்கு அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நம்ம தொடர்ந்து வாசிச்சு பார்க்கும்போது தெரியும். இந்த ஆகாப் என்ற ஒரு கள்ளத்தீர்க்கதரிசியும் செதேக்கியா என்ற ஒரு கள்ளத்தீர்க்கதரிசியும் அவர்களுக்கு கொடுத்த தவறான போதனைகளை இங்க நம்ம பார்க்க முடிகிறது. அதோடு கூட எரேமியா இப்ப அங்க போயிட்டார். அவங்களுக்கு எழுதின ஒரு கடிதம் 24ஆம் வசனத்துக்கு பின்பாக நம்ம பார்க்கும் பொழுது, பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி நெகலினாகிய செமையாவுக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், செமையா என்பது ஒரு ப்ராஃபட், ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி. அவர் செப்பனியான்னு சொல்லியிருக்கிற ஒரு ஆசாரியனுக்கு எழுதி அனுப்பின ஒரு காரியம் என்னன்னா, அவன் எழுதிய நிருபமானது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரா இருக்கும்படிக்கு சொல்லிட்டு, he is appointing on his own. ஆண்டவர் சொன்னான்னு சொல்லிட்டு he is appointing the leaders. அதாவது நம்ம சொல்ல வேண்டுமானால், இவங்க எல்லாம் பாபிலோனுக்கு போயிட்டாங்க. ஆனா எருசலேமில் இருக்கிறவர் அவர் எழுதுகிறார், கடிதம் எழுதும் பொழுது சொல்றாரு, ஒன்னதான் உன்னை அப்பாயின்ட் பண்றேன் ஆண்டவர் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்படியாக உண்மையான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துல தவறான வார்த்தைகளை ஆண்டவரின் பெயர்ல சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை எல்லா அதிகாரங்களும் நம்ம படிச்சு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம படிச்ச காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு ட்ரூத் இருக்கும், அதே சமயத்துல ஒரு ஃபால்ஸ் ப்ரீச்சிங்கும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா 29ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை நம்ம மறந்தே போகக்கூடாது. The truth is,
wherever God kept you, you be faithful. ஆண்டவர் என்ன உன்னை எந்த இடத்துல போய் வைத்தாரோ அந்த தேசத்துல அந்த இடத்துல நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுடைய பிள்ளைங்க படிப்பு நிமித்தமாக, வேலை நிமித்தமாக அல்லது திருமணமான பின்பு மற்ற தேசங்களுக்கு போகலாம், மற்ற இடங்களுக்கு போகலாம். போன பிறகு அங்க உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு இங்க இருக்கிற இட்லி சாம்பார் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடாது. போற இடத்துல நம்ம மல்டிப்ளை ஆகி போற இடத்துல நம்ம we have to be a blessing. அதை 29ஆம் அதிகாரம் முதல் பகுதியில நம்ம படிக்க முடியும். 30ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் நம்மளாலே சொன்னது போல ஒரு புதிதான செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறதாக நம்ம பார்க்கலாம். இட்ஸ் அபவுட் த நியூ கவனன்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 31ஆம் அதிகாரத்துல அதிகமாக இந்த புதிய உடன்படிக்கை குறித்து வரப்போற இன்னும் அதிகாரங்கள் எல்லாமே நம்ம படிக்க போறோம். அதிகமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதத்தை குறித்தான செய்தியை நம்ம பார்க்க முடியும். 30ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் ஒரு மிக முக்கியமான ஒரு வசனமா நான் கருதுகிறேன். ஏன் சொன்னா, இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாயாம் குறித்து சொன்ன வார்த்தைகளே. இதுவரைக்கும் யூதாவுக்கு மட்டும் கொடுத்து கொண்டிருந்த வார்த்தைகள். எச்சரிப்பின் சத்தம் யார் கொடுத்தாங்க? தேவனுடைய ஜனம் சகோதரியாகிய யூதாவுக்கு. உன்னுடைய சகோதரி உன்னுடைய சகோதரி இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அசிரியர் மூலமா அடிபட்டு போயிட்டாங்க. இன்னும் உனக்கு உணர்வு இல்லாம இருக்கிறேன்னு சொல்லிக் கொண்டிருந்த ஆண்டவர் இப்பொழுது கொடுக்கக்கூடிய வார்த்தை 2 பேரும். இனிமேல் புது உடன்படிக்கை யாருக்கு? 2 பேருக்கும், இஸ்ரவேல் மக்களுக்கும் சரி, யூத மக்களுக்கும் சரி. That's a very interesting observation. ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனத்தை, அதாவது மோசேயின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை அவங்க கீழ்ப்படியாம போய் 10 கோத்திரத்தார் அழிந்து போனதாக நம்ம பார்த்தோம். ஆனாலும் அவர்கள் அழிந்து போகல. ஆண்டவர் அவர்களுக்கும் இப்பொழுது செய்தியை கொடுத்து அவரை இங்க சேர்த்துக் கொள்கிறான்னு நம்ம பார்க்கலாம். ரைட். தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ரெஸ்டரேஷனை குறித்து நம்ம 30ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்ம பார்க்கலாம். வழக்கமாவே நம்ம அடிக்கடி கோட் பண்ணக்கூடிய 3ஆம் வசனம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுவேன். காட்ஸ் லவ் டுவர்ட்ஸ் us, அத எவர்லாஸ்டிங் லவ்வோடு. 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன். இஸ்ரவேலும் என்னை கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் சொல்லிட்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் யூத ஜனத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டுல இதை கண்டிப்பா நம்ம கோட் பண்ணி ஆகணும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 24-25 பவுல் ஆக்சுவலா 4ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே பழைய ஏற்பாட்டின் காரியத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கிறேன். நம்ம வேகமா போகணும், இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் பேசணும். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளான பிள்ளை பெறுகிற அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரேபிய தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமை பெற்றிருக்கிறாளே. ஃபர்ஸ்ட்ல வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஐ தாட் ஆகார் சொல்றது அதாவது புறதேசத்தியார், தேவனுடைய ஜனமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பவுல் இங்க கம்பேர் பண்ணும் பொழுது ஆகார் இஸ் கம்பேரிங் வித் ஓல்ட் கவனன்ட், சாராள் இஸ் கம்பேர்ட் வித் நியூ கவனன்ட். வெரி பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். ஸோ ஃபெய்த், அதான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தை நிமித்தமாக நாம் ஒரு புதிய உறவுக்குள்ளாக, உடன்படிக்கைக்குள்ளாக போயிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை அந்த எருசலேம் வரப்போ வேண்டியதுன்னு சொல்றாரு. தட்ஸ் நாட் த பிரசன்ட் இஸ்ரேல், பிசிக்கல் இஸ்ரேல் கிடையாது, தட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல்னு சொல்லிட்டு பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். நம்ம யூஸ்வலாவே ஆகாரையும்
சாராலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மற்றவங்க புறஜாதிகள் அல்லது ஆண்டவர் அறியாதவர்கள், நம்ம அறிந்தவர்கள் சில மாதிரி சொல்லுவோம். பட் இங்க ஆகார் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பழைய உடன்படிக்கையின் நபராக இருக்கிறார். ஆனா சாராள் மூலமாக வந்தவங்க நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிற இப்போ நாம் புதிய உடன்படிக்கைக்காக கடந்து போயிருக்கிறோம். அது திரும்ப 31ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம். என்னன்னா அந்த முழு அதிகாரத்திலையுமே நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆச்சரியமான விதத்துல ஆண்டவர் அவர்களுக்கு அந்த புத்திர சுவாத்திய ஆவியை கொடுத்து அவளோடு கூட உடன்படிக்கை பண்ணினத ஒரு புது ஸ்டார்ட்டை குறித்து அவர் சொல்லிக்கிட்டு நம்ம பார்க்கலாம். நிறைய வார்த்தைகள் இங்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். புது உடன்படிக்கைக்கான அநேக புதிதான காரியங்களை குறித்து அவர் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். We have to take time to study this chapter. அதோடு கூட இந்த பகுதியை நான் சொல்லி ஆகணும். கவனன்ட் என்று சொல்லும் பொழுது எபிரேய ஆக்கியோன் அதை குறித்து அதிகமாக எழுத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாகவே we cannot miss it. காரணம் எபிரேய ஆக்கியோன் பழைய ஏற்பாட்டினுடைய செய்திகளை சொல்லி அதை விட கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் புதிதான உடன்படிக்கைகளாக கடந்து போயிருக்கிறோம் என்ற சத்தியத்தை தான் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். நாம் அறிந்திட்டதுபடி எபிரேயர் புத்தகத்தை நம்ம படிக்கும்போது நம்ம பார்த்தோம். 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, அடுத்த பகுதி 19ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியை நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த முதல் பகுதியினுடைய கடைசி வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். அந்த நாட்களுக்கு பின் நான் அவளோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவளுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவளுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவளுடைய பாவங்களையும் அவளுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லியிருக்கிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியதில்லையே. சோ பழைய உடன்படிக்கை முடிந்து புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எபிரேய ஆக்கியோன் மிக அழகாக குறிப்பிட்டு முடித்திருக்கிறார். எனவே புதிய உடன்படிக்கைன்னு சொல்லுவது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி நம்ம மாண்டி தர்ஸ்டே அன்னைக்கு நம்ம தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவானவர் பஸ்கா பலியாக செலுத்தப்பட்ட பொழுது இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை என்று நம்ம அன்னைக்கு வாசிச்சோம். படிக்கும் பொழுது எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த பகுதியை வாசித்து பார்த்தோம். ஸோ ரிமெம்பர் தட் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து போயிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். 2 அதிகாரங்கள் இது இருக்கிறது. இப்போ 32ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது வந்தனா வாசிச்சாங்க. அது எரேமியாவுடைய பெரியப்பா உடைய பையன், கசின் பிரதர் அவர் சொல்றாரு, நீதான் அனதோத் சொல்றது அவருடைய ஊர் பேரு. இவங்க ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. நம்ம இதெல்லாம் சரித்திரத்துல படிச்சிட்டோம். ஸோ அந்த பெரியப்பா பையனுடைய லேண்டை வாங்கணும்னா எரேமியா தான் வாங்க முடியும். ஸோ அதனால அதை நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல போகிறான். ஆனா பிஃபோர் தட் காட் டோல்ட் ஹிம், ஆண்டவர் திட்டமாக சொல்லியிருக்கார், நான் இது என்னுடைய சித்தம் சொல்லிட்டு. அது 32ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவருடைய சித்தம் சொல்லிட்டு அறிந்து கொண்டேன். ஆண்டவருடைய கரம் இதுல இருக்கிறது. அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இத சொல்லியிருக்கிறார், எனவே நான் இதை கீழ்ப்படிய போகிறேன், செய்ய போகிறேன்னு சொல்லிடுறார். 15ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அதை வாங்கிடுறாரு. அதுல ரொம்ப டீட்டெயில்ஸ் இருக்குது. எப்படியாவது மாசம் வாங்கினாரு, கவர்மெண்ட்டுக்கு முன்னால அதெல்லாம் ப்ராப்பரா செஞ்சு அந்த டாக்குமெண்ட்டை ரெஸ்பான்சிபிள் பர்சன்ட்ட கொடுத்து சொல்லுகிறார். ஒரு நல்ல மண்பாண்டத்துல வைத்து பல ஆண்டுகள் கழித்து அது வேண்டியிருக்கும் சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை சொல்லுகிறார். ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும். எந்த தேசம்? 29ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சது என்னன்னா, he is writing a letter to people in Babylon. நீங்க இந்த தேசத்துல திராட்சை தோட்டம் போடுங்க, நல்லா மல்டிப்ளை ஆகுங்கன்னு சொல்லிட்டு பாபிலோன் தேசத்தை பற்றி சொல்லுகிறார். ஆனா இந்த லேண்ட் வாங்கினது பாபிலோன்ல இல்ல. நல்லா கவனிச்சுங்க, பாபிலோன்ல கிடையாது, எருசலேம்ல அவருடைய சொந்த ஊர்ல. சொல்லிட்டு ஆண்டவர் இதை சொல்லுகிறார். சொல்லிட்டு 16ஆம் வசனத்துக்கு பின்பாக
ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் இருக்க நாங்க பார்க்கலாம். எரேமியாவுடைய ஒரு ஜெபத்துல இது வந்து ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர். எனக்கு டைம் இல்லை. ஐ லவ் டு ஸ்டடி தட். பல முறை நான் இதை வந்து டிவோஷன்ஸ் ப்ரேயருக்காக எடுக்கும் பொழுது எடுத்திருக்கேன். கடவுளுடைய சித்தத்தை செய்யறவங்க மட்டும்தான் இப்படி ஜெபம் பண்ண முடியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கடவுளுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு நம்ம உருக்கமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும்னு சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய இந்த கான்டெக்ஸ்ட் இன் விச் ஜெரேமியா பிரேட் என்ற வார்த்தையை நான் சொல்லுவேன். அதுல எரேமியாவுக்கு ஒரு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்னா, ஒருவேளை இந்த எருசலேம் ஆலயம் இடிபடாதபடிக்கு உடைபட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் கிருபையாக இப்போ பண்ணிடுவாரோ என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்கிறது. காரணம், இந்த கான்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா அந்த ராஜாவுடைய காலத்துப்படி பார்க்கும் பொழுது கடைசியா பாபிலோன் தேசத்தின் நேபுகாத் நேசார் வந்து எருசலேமை தரமட்டமாக்கி போட்டு அந்த ஆலயத்தை இடிச்சு போட்டு போற காலத்துக்கு ஒரு சில மாசத்துக்கு முன்பாக நடந்தது. எப்படி நமக்கு தெரியும்? 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள், பட்டயத்து நிமித்தமும் பஞ்சத்து நிமித்தமும் கொள்ளை நோய் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தையரின் கையில் கொடுக்கப்படுகிறது. நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது, இதோ நீர் அதை பார்க்கிறீர். எரேமியாவுடைய ஜெபத்துல அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். So that means they were in real trouble. எரேமியா வந்து எங்க இருக்காரு? எருசலேம்ல காவல் பண்ணப்பட்டு இருக்கிறார். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 17ஆம் வசனத்துக்கு பின்பாக நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யூ கேன் see that 3 முக்கியமான பாயிண்ட் இருக்கும். ஒண்ணு வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பிரைஸ் பண்ணி அருமையான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபிப்பார். ரெண்டாவது டாக்ஸ் அபவுட் ஹிஸ்டரி. சரித்திரத்துல ஆண்டவர் செய்த காரியங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுவார். மூணாவது காரியம் கண்டெம்பரரி. இப்போ ஆண்டவரே ஒரு பிக் கொஸ்டின், எனக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில எனக்கு வந்து இந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லிடுறே என்ன ஆண்டவரேன்னு சொல்லி சொல்றேன். அதற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. இது நம்ம பல முறையில வாக்குத்தத்தங்களாக நம்ம குறிப்பிட்டு சொல்லுகிறோம். அது இந்த கான்டெக்ட் தான். எரேமியா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு பெரிய கொஸ்டினோட இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் தீர்ப்பையும் கொடுப்பேன், அதே நேரத்துல ஐ எம் கோயிங் டு பிரிங் சால்வேஷன். 70 ஆண்டு காலம் கழித்து கண்டிப்பாகவே இந்த தேசத்துக்கு எல்லாம் திரும்பி வர போறாங்க. அப்போ இந்த லேண்ட் உன்னுடைய லேண்டா இருக்க போகுது. ஆனா அதுக்கு முன்பாக தீர்ப்பு உண்டு என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்க முடிகிறது. கடைசி அதிகாரம் 33ஆம் அதிகாரம் அதிகமான ரெஸ்டரேஷனை பற்றி நம்ம பார்க்கக்கூடியது. நான் உங்களுக்கு திரும்ப செய்வேன்னு சொல்றது. இதுலயும் 3ஆம் வசனம் நம்ம அடிக்கடி கோட் பண்ணக்கூடிய வசனம் 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். தேவன் இன்னமும் தன்னுடைய ஜனத்தின் மேலே அன்பு கொண்டவராக, கிருபை கொண்டவராக இருக்கிறதாக நாம் பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், சுகம், பலன், சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றை குறித்தும் அவர் பேசுவதாக நம்ம பார்க்கலாம். கடைசி பகுதி நம்ம பார்க்கும் பொழுது எப்பொழுது நம்ம வாசிக்கிறது போல 2வது வருகைக்கான காரியங்கள் குறித்தும் போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். குயிக்கா நம்ம அதை வாசிக்கலாம். 14ஆம் வசனத்துக்கு பின்பாக, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். த பிரான்ச், அது வந்து கேபிட்டல் இருக்க நீங்க பார்க்கலாம். So he talks about one person, தாவீதுடைய வம்சத்துல வரப்போகிறான்னு சொல்லிட்டு, காலம் வரும் மேசியா வரப்போகிறார் என்ற செய்தியை அப்போ திட்டமாக தெளிவாக சொல்றாங்க. அதை நான் முன்னாலே சொன்னேன். இந்த எரேமியாவுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் மற்ற தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் நம்ம பார்க்கும் பொழுது இம்மீடியட்டா நடக்க போற காரியங்கள்,
அது வந்து எச்சரிப்பின் சத்தமாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதை தொடர்ந்து இமிடியட் நியர் ஃபியூச்சர்ல எளிமையுடைய காலத்தின்படி 70 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்றத நியர் ஃபியூச்சர்ல நடக்க போற காரியத்தையும் சொல்கிறார். அதே நேரத்துல இன்னும் வரப்போற நாட்களிலே ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் என்பதை குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கலாம். நமக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்துல இருக்க நமக்கு இன்னும் வருக்காலம் என்று சொல்றது வந்து ஆண்டவருடைய நீதி நியாயாதிபதியாக வரப்போகிற மேசியாவை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீதி, நியாயம், பரிசுத்தம் எல்லாமே ஆண்டவர் கொண்டு வர போகிறார் என்ற ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம படிக்கலாம். இந்த 30ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் அதிகார பகுதியை நீங்க நேரம் எடுத்து தயவுசெய்து படிக்க வேண்டும் நான் விரும்புகிறேன். ரைட், கேட்க வேண்டிய கேள்விகள். How confidentially we can tell that me and my family will serve the Lord? அந்த சாப்பானை போல நம்ம எப்படி தைரியமா சொல்ல முடியுமா, என் பேரன் பேத்தி அது அளவுக்கு உண்மையாக தேவனை சேவிக்க அளவுக்கு நம்ம இருக்கிறோமான்னு சொல்லிட்டு. 2வது, கடினமான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல ஆண்டவர் ஏதாவது சொன்னார்னா ஆண்டோட சித்தத்தை செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கேன்னு நான் யோசிச்சு பார்க்கலாம். 3வது, இந்த புதிய உடன்படிக்கையை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு டீச் பண்ண போறோம். யாருக்கு? கிறிஸ்டியன்ஸுக்கு. இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து அந்த பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் பிரித்து பார்க்க முடியல. ஒரு சில இடத்துல போய் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லயும் சரி, நம்ம ரிலேட்டிவ்ஸ்லயும் சரி, கிறிஸ்டியன்ஸ்லயும் சரி, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா உடனே அவங்க மூஞ்சி வித்தியாசமா மாறிடும், அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுவாங்க. ரட்சிப்புனா என்னன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. ஆனா அவங்க they are very religious, extremely bad. நம்மளோட பெட்டரா இருப்பாங்க, அவ்வளவு தூரத்துக்கு இருப்பாங்க. ஆனா அந்த ரட்சிப்புனா என்னன்னு சொல்லி தெரியாதபடிக்கு இருக்குது. அவங்களுக்கு அந்த புதிய உடன்படிக்கைய சத்தியத்தை தெரியாதபடிக்கு இருக்கிறாங்க. நானும் நீங்களும் சரியானத்துல அவங்களுக்கு போதிக்கணும். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இறைமையவனுடைய நல்ல வாழ்க்கைக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை நீர் பாதுகாத்ததை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, அது மட்டுமல்லாதபடிக்கு அவர் மூலமாக ஒரு பெரிய நம்பிக்கையின் செய்தியை அந்த மக்களுக்கு நீர் கொடுத்தது நிமித்தமாக எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தருகிற ஸ்தோத்திரம். இதை நாங்கள் உரிமை பாராட்டி ஆண்டவரே உடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தம் பண்ணவும், நாங்கள் ஆயத்தமா இருக்கவும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும் தக்கதாக கிருபை பாராட்டும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இருக்குமானால் நாங்கள் மறுபடியும் இந்த எரேமியா புத்தகத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த திங்கட்கிழமை சந்திக்கும் வரைக்கும் உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் கிருபையும் எங்களோடு கூட இருக்கட்டும். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.